எல்லா புகழும் இறைவனுக்கு. 2022 வெளிவந்த சீசு படத்துடைய 2ஆம் பாகமாக இந்த படம் வெளியாகியிருக்கு. ரோடு டு ரிவெஞ்ச், ரோட்டில் நடக்கக்கூடிய பழிக்கு பழியான சம்பவங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த 2 பாகம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வெளியாகிறதுல. ஏன்னா இந்தியன் படம் வந்து பார்த்திங்கன்னா 2வது பாகம் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்ச படம். முதல்ல வெளியே வந்த ஜுராசிக் பார்க் டைனோசர் சம்பந்தமான படம் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாகம் அடித்த வசூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது பாகம் 3வது பாகம் 4வது பாகம் 5 பாகம் சொல்லிட்டு பெருசாக வந்துட்டு அந்த படம் போகலை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மம்மி அந்த முதல் பாகம் அடித்த ஒரு வசூல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வெளியான பாகங்கள் அடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த முதல் பாகம் நம்ம இந்தியனே கூட வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்தட்டிக் அப்படிங்கிற ஒரு மேக்கப் வந்து தமிழ்நாட்டில் முதல் படம் பண்ண படம். இந்தியாவுக்குள்ளே ஒரு சில ஹாலிவுட் படமாக பண்ணியிருந்தாங்க. பட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா முதல் படம். அந்த படத்தில் வெற்றிக்கான பல ரகசியங்கள் சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து, பாலகுமாரன், சங்கர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த படத்துடைய தயாரிப்பா ஏஎம் ரத்னம் முதற்கொண்டு அந்த படத்துடைய பெரிய ஒரு வெற்றி படமாக கொடுத்தாங்க. அந்த ஒரு வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படத்தை இவங்களால் கொடுக்க முடியல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த முதல் பாகத்திலே திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அது டைனோசர் படமாக ஜுராசிக் பார்க்காக இருக்கட்டும், மம்மியாக இருக்கட்டும், இன்னும் மிஷன் இம்பாசிபிள் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தடுத்த பாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீஸும் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரை இது ஒரு ஃபினிஷ் லாங்குவேஜ் படம். இந்த படம் வந்து ஒரிஜினல் மொழியே ஃபினிஷ் தான். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்து மற்ற எல்லா மொழிகளிலுமே இந்த படம் டப்பிங் பண்ணி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, முதல் பாகத்தில் அவர் அந்த தங்கத்தை சேகரித்து கொண்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவார், அதோடு முடிச்சிருப்பாங்க. இந்த பாகத்தில் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறதுக்காக அந்த கிராமத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த அவங்க குடும்பம் அங்கே இல்லை. குடும்பம் இடம் பெயர்ந்து போகிறாங்களா இல்லை போரில் இறந்து போகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் படம் பாருங்கள். ஏன்னா படத்தில் ஓவர் வாய்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குடும்பத்தை பிரிஞ்சு அந்த மர வீடை பிரித்து எடுத்துக்கிட்டு வண்டியில் போட்டு வெளியே கிளம்புறாரு. அப்போ அந்த செக் பாயிண்ட்டை தாண்டும் போது அங்கே ஒரு கலவரம் பிரச்சனை நடக்குது இவருக்கு. அதில் தான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூதேவி பிடிக்க தொடங்குது. படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வழியில் நடக்கிற அடிதடியும் சண்டை தான். கிட்டத்தட்ட போர் விமானங்கள் கொண்டு இவரை துரத்தி சுட பார்க்குது. இவர் அந்த குண்டுலேருந்து தப்பிச்சு தான் போயிட்டுருக்கிறாரு. டேங்கரில் வந்து அடிக்கிறாங்க, ட்ரெயினில் போட்டு கொளுத்துறாங்க. எல்லா மாதிரியான சித்திரவதைகளாக எதை பண்ணாலும் இந்த ஹீரோக்கள் வந்துட்டு இந்த நுண்ணுயிர் மாதிரி, பாக்டீரியா மாதிரி, அதை அழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிறாங்க. அடித்து முதுவெல்லாம் கிழிச்சு தாரையாக ரத்தம் ஊற்றுது. ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ரத்தம் தான் இருக்குது, இதுக்கு மேலே ரத்தம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அவன் செத்து போயிடுவாங்கன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குற்றால அருவி மாதிரி ரத்தம் அந்த படம் முழுக்க கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே மூஞ்சி வழியாக ரத்தத்தை புழிஞ்சு விட்றாரு, உடம்பு வழியாக ரத்தத்தை புழிஞ்சு விட்றாரு. ஆனால் அப்படியும் பார்த்திங்கன்னா போராடி எழுந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அதே தெம்போட படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் பாகத்தில் ரசித்தோம், நல்லா இருந்துச்சு. பட் இந்த பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை போட்டு கொலையாக கொண்டு எடுக்கிறாங்க. படம் ரசிக்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். பட் லாஜிக்காக பார்த்திங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு தான் அந்த படம் முழுக்க இருக்குது. பட் இந்த பாகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2வது இந்தியன் பாகம் மாதிரி தான் போட்டு நம்மளை கொலையாக கொண்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது என்னுடைய கருத்து. இல்லை, இந்த படம் நல்லா இருக்குது, எனக்கு ரத்தம் இந்த கழுத்தை பிடிச்சி அப்படியே உடம்புலேருந்து தலையை பிடிச்சி அப்படியே பிடிக்கிட்டு போகிறது, ரத்தம் பாலமாக கீழ்ச்சி வெளியே போகிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபுல் மூவி தான். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி குழந்தைகளோட ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு தகுதியான படம் இது கிடையவே கிடையாது. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.